அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகராசினியர்களுக்கு உங்களை விட்டு விலகும் சனியால் இமாலய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும் என்பது 200% உறுதிங்க. அந்த வகையில் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 3ல் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம குரு என்று பயப்பட வேண்டாங்க. அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலன்கள் நன்மைகளை அதிகரிக்க செய்யுங்க. அதே போல் குறிப்பாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம், பணம் முதலிய விஷயங்கள்ல நன்மையே நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் இத்தருணங்களில் தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி பெறும் விதத்தில் அமையிருக்கு. அதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இப்போது உங்களால் காண முடியும். சிலர் புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க. கூட்டு தொழிலிலிருந்து விலகி புதிய தொழிலை ஆரம்பிக்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. கௌரவம் அதிகரிக்குங்க. சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் பண நெருக்கடிகள் குறையுங்க. துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரை பல்வலி, தலைவலி, கண்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாங்க. சிறிய அளவில் நரம்பு கோளாறுகள் ஏற்படலாம். நரம்பு பிரச்சனை உள்ளவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கலாங்க. தாய்வழி சொந்தங்களிடம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் இந்த தருணங்கள்ல காரணம் சுகஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. இதனால் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய முதல் நாளே மிக முக்கிய கிரகம் என்று அனைவராலும் கருதப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய கிரகமான சனி பகவான் இன்றைய நாளில் பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 தேதியான அன்று 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே அர்த்தாஷ்டம சனி விலை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்க போகிறது. இனி உங்களுடைய காட்டில் பணமழைதான். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குங்க. தடைகள் எல்லாம் தானாக விலக இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க. அதே போல் வீடு வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சனியினுடைய உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. திருமண முயற்சி கைகூட இருக்கு. தெய்வ பற்று மிக்கவர்களின் ஆலோசனையால் சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் முன்னேற்றம் கொடுங்க. வெளிநாட்டு வணிகம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. இதுவரை கடந்த காலத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இனி தானாக நடைபெற இருக்குதுங்க. உற்றார் உறவினர்களின் நட்பால் புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நேரமாக இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் அடுத்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறாருங்க. அது மட்டுமின்றி
அங்கு உச்சமும் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் தற்போது 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதுவும் குருவால் பார்க்கப்படுகிறார். எனவே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. அதே போல் பெற்றோர் வழி ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வீடு இடம் வாங்கும் யோகம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதே போல் தொழில் புரிபவர்கள் கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பை பெற இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. வருமானம் உச்சத்தை எட்டும். இந்த நேரத்தில் அதை செய்வோமா இதை செய்வோமா என்று யோசனை செய்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பலம் மிக்கவர்கள் பதவி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதியுது. எனவே தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்குங்க. வருமானம் உயர இருக்கு. இந்த வாரத்தில் சனி பெயர்ச்சியும் நிகழ்வதால அர்த்தாஷ்டம சனியும் விலகி அஷ்டம வாய்ப்புகளை அள்ளி வழங்க போகிறது. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கூட இருக்கு. ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்துடன் இயங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அன்றாட பணிகளில் பொறுப்புகளையும் கவனம் இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகள் நியாயமின்றி கடுமையாக நடந்து கொண்டாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி வர்த்தக துறையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். முக்கியமாக முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புதல் கூடாது. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் பண விஷயங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். கூடுமான வரையில் புதிய முதலீடுகளையும் வர்த்தக அபிவிருத்தி திட்டங்களையும் ஒத்தி போடுவது நன்மை பயக்குங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி வாய்ப்புகள் சற்று குறைய கொடுங்க. அதன் காரணமாக வருமானமும் குறைய இருக்கு. சற்று வசதியாகவே வாழ்ந்து விட்ட உங்களுக்கு அடுத்து வரும் சில மாதங்கள் சிரமமாகவே இருக்குங்க. அதனால் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க கூடும். மௌனமாக இருப்பது அவசியம். முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூறாமல் இருப்பது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் இக்காலகட்டம் முழுவதும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கும்பராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் தேவையற்ற பிரச்சனையொன்றில் சிக்கிக்கொள்ள நேரிடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் மாலை வேளையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.